அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1:27 ஆண்டவரின் அழைத்த போது கொடுத்த ஒரு வசனம். அதை வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டுடைய கிருபையினால எலியோன் விஷன் என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினால் 2 பாடல்களை நான் எழுதி அதுல வெளியிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனைவி நானும் முழு நேரமாக. என்னுடைய மனைவி நல்ல பாடல் பாடுவாங்க. ஒரு தூர பிரயாணனால கூப்பிட்டு வர முடியல. ஆனா நிறைய இடங்களுக்கு அவங்களும் வராங்க. என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க. பெரியவன் 2nd ஸ்டாண்டர்ட், சின்னவன் 1st ஸ்டாண்டர்ட். ஆண்டுடைய கிருபையினாலே இன்று வரை அவனுடைய பள்ளி படிப்பு எல்லாமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். எனக்கு கல்வி என்பது குறைவா இருந்தாலும் என் பிள்ளைகளை ஆண்டவர், என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இதே வீரநல்லூர்ல ஒரு 12 வருஷத்துக்கு முன்பாக இங்க ஒரு வீடு நான் கட்டி கொடுத்தேன். அது 12 வருஷம் ஆயிடுச்சு. இங்க வந்திருக்கிற அந்த இடத்துல எல்லாம் நான் ஒரு கொத்தனாராக பிரயாணம் பண்ணின நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த அடிமையும் தெரிந்தெடுத்து உங்கள் முன்பாய் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்துகிற ஆண்டவர். ஒருவேளை நீங்க யாராவது ஞானத்துல குறைவா இருந்தா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பாடல் தாளந்தில் இருந்தா பயன்படுத்துங்க, பிரசங்க தாளந்தில் இருந்தா கட்டாயம் பயன்படுத்துங்க. நான் இந்த நாளில் உங்கள் முன்பாய் வைக்கக்கூடிய வேத வசனம் என்னவென்றால், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 3:28. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற ஒரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தை தொடங்கி நாம் கடந்து வந்த பல பாதைகளிலே ஒரு வித்தியாசமான அனுபவங்களோடு தான் கடந்து வந்திருப்போம். உண்மைதானே? எல்லாருமே அந்த 1ஆம் தேதியிலிருந்து எல்லாவித நன்மையோடு கூட, அதாவது பணம், பொருளாதாரம் எல்லாத்திலையும் நான் மிக ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவங்க யாராவது இருக்கீங்களா? ஏதோ ஒரு குறைவு இருந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த இறுதி நாளிலே ஒரு வார்த்தையாளர் உங்களுக்கு கொடுக்கிறார், விடுவிக்கும் தேவன். அல்லேலூயா. என்ன தலைப்பு உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன்னா, விடுவிக்கும் தேவன். இதுல கடைசி பகுதி பாருங்க. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய பெயர் என்பது பாபிலோனிலே அங்கே ராஜா அவர்கள் வைத்த பெயர். ஆனா அவருடைய பெயர் என்ன? அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாபிலோன் அரசாங்கம் வந்து என்ன செய்கிறது? பிடிக்கிறது. அதை யோயாக்கீன்ற ராஜா ஆளுகை செய்கிற நாட்களில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாபிலோன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். அநேக வேளைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களினாலே அவர்களை ஆண்டவர் அநேகருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பார். அன்றைக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு வரும் பொழுது, பெலிஸ்தருடைய அந்த காலங்களை பார்க்கும்போது மீதியானுடைய கரங்களிலே சில நேரங்களில் நியாயாதிபதிகளை படிச்சீங்கன்னா தெரியும், ஒப்பு கொடுத்து விடுகிறார். சில பகுதிகளில் வரும்போது சில ராஜாக்கள் என்ன செய்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து சென்று விடுகிறார்கள். இங்க அப்படியாக தான் 4 வாலிபர்களை பிடித்து வந்தார்கள். நம்ம தெரிந்த பகுதி தான் தானியேல். அங்கே தானியேல், அசரியா, மிஷாவேல், யார் வர்றா? அனனியா இல்லையா? இவர்களை எல்லாம் 4 சகோதரர்களை பிடித்து வந்து விடுகிறார்கள். இப்படி பிடிக்கப்பட்ட இடம் தான் பாபிலோன். அங்கே அந்த நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகை நடக்கும் பொழுது அங்கே இந்த 3 வாலிபர்களும் தனியாக அவர்களுக்கு ஒரு அழகான பொறுப்பும் தானியேலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்புகள் எல்லாம் பெற்றுக்கொண்டது எப்படி என்றால், ஆரம்ப அந்த நாட்களிலே அந்த ராஜாவினுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஆகாரங்களிலே கூட அந்த 4 வாலிபர்களும் ரொம்ப எவ்வளவு இருந்தாங்க? கவனமா இருந்தாங்க. தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்ததினால தேவன் அவருடைய எல்லா உபத்திரத்திலேயோ அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். உண்மையாகவே அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை எதிர்பார்த்தா உட்கார்ந்து இருப்போம். யாரெல்லாம் விடுதலை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார்? அல்லேலூயா.
உண்மையா நம்ம கையை தூக்கிடணும் ஆண்டோடைய பாதத்துல. அந்த வக்கீல் சொல்லுவாங்க, அந்த தவறு செய்தவன் என்னைக்குமே ஒரு வக்கீல்கிட்ட போனா அந்த வக்கீல்கிட்ட உள்ளதை சொல்லிடணுமா. அவன் உள்ளதை சொல்லலைன்னா அவனை என்ன செய்ய மாட்டானா, காப்பாற்ற மாட்டானா. அதனால தவறு செய்தவர்கள் அந்த வக்கீல்கிட்ட போகும்போது என்ன செஞ்சிருவாங்க, உள்ளதை சொல்லிடுவாங்க. அதனால ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் உள்ளதை சொல்லி விடுவோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்ப விடுதலை தேவை. இன்னைக்கு உலகத்துல அநேக நாடுகளுக்கு விடுதலை தேவை. இன்னைக்கு இந்தியாவில மாத்திரம் அல்ல, அநேக நாடுகள்ல பல பிரச்சனை. நீங்க உக்ரைனுக்கு போவீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் கொத்து கொத்தாய் குவிக்கப்பட்டு அவங்க அழிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நீங்க இடையில காசாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் அநேக பிரச்சனைகள். அதுல அநேகர் கொத்து கொத்தாய் மரித்தார்கள், சிறு பிள்ளைகள் மரிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. என்ன விடுதலை? சுதந்திரமாய் வாழ ஒரு விடுதலை தேவை. அல்லேலூயா. முதலாவது நான் உங்கள் மத்தியில வைக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, 3 தலைப்பின் கீழாய் கொண்டு வருகிற விடுவிக்கும் தேவன். அதுல 3 தலைப்பு. முதலாவது, நீ நம்பிக்கையா இருக்கும்போது உன்னை ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நம்பிக்கையா இருந்தா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். சரி, வாசிக்கலாமா? அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 பாருங்க, இங்க இந்த பாபிலோன்ல அந்த அருமையான சகோதரர்கள் வாழும் போது சிறையாய் பிடிக்கப்பட்டாங்க. ஏன் பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க நல்ல ஞானத்துல இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் நிறைய நேரம் யுத்தங்களுக்கு வரும்போது நல்ல பொருட்களை, நல்ல அழக உயர்ந்த பொருட்களையும் உயர்ந்த ஞானம் உள்ளவர்களையும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஏன்னா அவருடைய நாட்டுல அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா அந்த ஜனாதிபதிக்கு அடுத்ததாய் சில பொறுப்புல இருக்கிறது அதிகமா யார் தெரியுமா? யாரா இருந்தா எங்களுக்கு என்னங்க, எங்க ஊரை பத்தி சொல்லுங்க. அதிகமா இந்திய வம்சவெளியை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. ஒரு சில தெரிந்திருக்கீங்க. அப்படி சில நாடுகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேறு தேசத்துல இருந்துதான் நினைச்சுவாங்க அங்க இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஞானவான்களை நினைச்சுவாங்க எடுத்துக்கொள்வார்கள். அப்படிதான் இந்த அருமையான சகோதரர்களை எடுத்துக்கொண்டாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அது அந்நிய நாடு. இன்னைக்கு நம்ம சொந்த நாட்டிலேயே சில பாடுகள் இருக்குது. இன்னைக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பல பாடுகள். ஆனா இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த நாட்களிலே அந்த அருமையான சகோதரருக்கு ஒரு பெரிய சோதனை என்னன்னா, அங்கே உள்ள தலைவர்கள், அங்கே இருக்கிறவர்கள் அந்த ராஜாவுக்கு ஒரு சிலையை செய்து என்ன செய்தார்கள், அவரை ஆராதிக்கும்படி சொல்லுகிறார்கள். அந்த தேவத்தை ஆராதிக்கும்படி சொல்றாங்க. ஆனா இந்த 3 வாலிபர்களும் தேவனுடைய அன்பால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வசனத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். அதனால அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆராதிக்க முடியாதுன்னு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ராஜாவிடத்துல இந்த காரியம் கொண்டு போகப்படுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:13. ம் 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 பாருங்க, இங்க ராஜாவுடைய கட்டளை, இந்த சிலையை நீ வணங்க வேண்டும், இல்லன்னா அவனை அக்னி சூளையிலே போடணும். ஆனா இந்த மனிதர்கள் அனனியா, மிசாவேல், அசரியா அவர்கள் என்ன செய்யல, ஆராதிக்கவில்லை. அவருடைய வைராக்கியம் எல்லாம் என்னன்னா, நான் ஜீவன் உள்ள தேவனுடைய ஜனம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில விடுதலை தேவை, விடுதலை தேவை. ஆனால் அந்த விடுதலையாய் கொடுக்கிற தேவனிடத்துல நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் எதனாலும் மாறலாம், இந்த உறவுகள் மாறலாம், நம் நண்பர்கள் மாறலாம், ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனம், மறந்துடக்கூடாது. வாசிங்க, அது தானியேல் 3:16 வாசிங்க. பாருங்க, இங்க ராஜா அதுக்கு முதல் வருஷம் வாசிக்கும் போது சொல்லுவாரு, எப்பா நீ இந்த சிலையை நீ வணங்கலன்னா உன்னை நான் என்ன செய்வேன், அக்கினியில போட்டுருவேன். அது 1 இல்ல 2 இல்ல 7 மடங்கான அக்கினி. ஆனால் அவர்கள் சொன்ன பதில் என்ன, நாங்க என்ன செய்ய முடியாது, இதுக்கு உத்தரவு சொல்ல முடியாது. இப்போ ஒரு செய்தி வரட்டும் உங்களுக்கு. ஆதார் அட்டையில ஒரு சின்ன மாற்றம் இருக்கான். நீ அந்த போய் மாற்றல அப்படின்னா உனக்கு ரேஷன்ல பொருள் இல்ல, இன்னைக்குதான் கட் ஆஃப் டேட்னு இந்த டைம் கொடுத்தா
நீங்க எத்தனை பேர் இங்க இருப்பீங்க? அல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆதார்ல ஒரு சம்பவம் வருது இல்லையா? உங்களுக்கு ஒரே ஒரு மாற்றம் இருக்குங்க. 1 hour டைம் நீங்க போயிடணும் அப்படின்னு சொன்னா இருப்பீங்களா? நான் பிரசங்கம் பண்ணங்க ஆட்கள் இருக்குமா? பக்கத்துல அக்கா சொல்லுவாங்க, அக்கா டைம் ஆயிட்டு, அதை விட்டா ரேசல் என்ன வராது, பருப்பு வராது, புறப்பட்டுருவோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆனால் அந்நிய தேசத்தில் இருந்த அந்த மனிதன் ராஜாவுக்கு முன்பாய் சவால் விடுறா, நான் ஆராதிக்க முடியாது, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேற வேலைகளை கொடு, ஆனால் இந்த தெய்வம் என்று வரும்போது நான் நிற்க மாட்டேன். அடுத்த வசனம் வாசிங்க 17. பாருங்க, அவர் எரிகிற அக்கினி சொல்லுக்கு நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை அருமையானவர்களே, இந்த வருஷத்தை தொடங்கும் போது உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? நம்முடைய பிரச்சனைகளிலே பாடுகளிலே நம்மளை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை இருந்துச்சா? ஒரு அழகான திருச்சபையிலே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்ததாம். அது ஒரு ஈஸ்டர் நாளா இருந்தனால கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு தீவிரவாதி உள்ளே புகுந்து விட்டார். அவர் உடனே ஏகே பாடிசோன் கண்ணோடு பின்னால இருந்து ஒவ்வொருவராக என்ன செய்யறாரு, பின்னால யாரு இயேசு உயிர்த்தெழுந்தார் பாடினது, அவர் எங்க உயிர்த்தெழுந்தார், ஏன் நீ பாடினாய்? உடனே பின்னால இருந்த சொன்னார், ஐயா நான் வருஷத்துக்கு ஒருக்க இல்லைன்னா ஒரு 2 முறை என்ன செய்வேன், ஆலயத்துக்கு வருவேன். ஒண்ணு அது கிறிஸ்துமஸா இருக்கு, இல்லைன்னா ஈஸ்டரா இருக்குயா. இந்த முன்னால இருக்கவங்கிட்ட கேளுங்க. அவங்க கேட்ட உடனே அம்மா அவங்க எல்லாம் சொன்னாங்களா, அந்த கொயர் தான் பாடுவாங்க, நாங்க பாடுறோம். உடனே கொயர்கிட்ட போனாங்களாம். கொயர்ல உள்ளவங்க சொன்னாங்களா, ஐயா இங்க குருவானவர் எங்களை பாடலாம் விட மாட்டாரியா, அதனால நாங்க பாடுறோம். குருவான சொன்னாயா, இது எங்களுடைய சூழ்நிலை சட்டம் ஐயா, நாங்க பாடுறோம். ஆனா அங்கிருந்து ஒரு சிறுமி மாத்திரம் எழுந்து சொன்னாலாம், நான் பாடினேன், நான் பாடினேன், இயேசு உயிர்த்தெழுந்தார் எங்களுக்காக, எங்கள் பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக எழுந்தார், அதை நான் பாடுவேன் என்றாராம். உடனே அந்த ஐயா என்ன பண்ணாங்களா, அந்த துப்பாக்கி கீழே வச்சுட்டு தன் வைத்திருந்த முகத்துல இருந்த தாடி எடுத்தார்களாம். யாரெல்லாம் அந்த திருச்சபையுடைய மூப்பர். அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தா நம்ம நம்பிக்கையா இருப்போமா? இப்ப அந்த துப்பாக்கியை கொஞ்சம் விடு, நான் வீட்டுக்கு போயிருந்தேன், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. என்றைக்கு நம் வாழ்க்கையில நம்பிக்கை அவர் மேல் வருகிறதோ, லாசரு மரித்து போய்விட்டான், ஆனால் அவரோடு இருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு எந்தவித நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு அதை அறிந்தும் இன்னொரு நாள் கழித்து வரார். ஏன்னா யூதருடைய நம்பிக்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வருகிறார். மரித்து போன லாசருவே நீ வெளியே வா என்று உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மரித்து போய் 4 நாளாகி சரீரங்கள் நாறினாலும் ஆண்டவர் என்ன செய்வார், உயிரோடு எழுப்புவார். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நீங்க அடுத்த வசனத்தை 18 வாசிங்க. பாருங்க, நீங்க ஆராதிக்க போனாலும் சரி, நாங்க உங்களை ஆராதிக்க மாட்டோம், எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களை ஜீவனோடு விடுவிக்கிறவர். அதை 24 வாசிங்க. 3:24. பாருங்க, இங்க என்ன நடக்குன்னா, இதனுடைய சூழ்நிலையில அந்த 3 பேரை அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. ஆனா அப்படி போட்டு எரிக்கும் போது அந்த ராஜா அங்க கவனிக்கும் போது என்ன நடக்குதா, வாசிங்க அடுத்தது. ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்காக நம்பிக்கையோடு தன் ஜீவனையும் அர்ப்பணிக்கும் போது அந்த மனிதனுக்காக யார் வருகிறார்? தேவ தூதர்கள் அங்கே இறங்கி நிற்கிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் போது உங்களுக்காக எனக்காக யார் வருவா? தேவ தூதர்கள், தேவனே வருவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. சரி, உங்களுடைய நம்பிக்கையை குறித்து நான் கொஞ்சம் பரிசோதிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் நீங்க எவ்வளவு நம்பிக்கையா இருந்தீங்க? ஒரு வருஷத்துல 365 நாட்கள், கரெக்ட் தானா? இந்த 365 நாட்கள்ல 2 ஒரு கேள்விதான் கேட்பேன். நீங்க எப்படி உங்க நம்பிக்கையா இருந்தீங்க நீங்க பாஸ் பண்ண போறீங்க. இந்த 365 நாட்கள்ல ஒரு 200 நாள் வைங்களேன், ஒரு 165 நாள் ஏதோ ஒரு கல்யாண வீடு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், தலைவலி போட்டோம். 200 நாள் இந்த வருஷம் முழுவதும் நான் வேதாம வாசிச்சேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சில கை என்ன வரல. சரி, அதே போல இந்த வருஷம் முழுவதும் அதே போல 365 200 நாள் நான் குடும்ப ஜெபம் பண்ணேன்,
தவறவே விடல. ஒரு 200 நாள் அட்லீஸ்ட் சொல்லுங்க, கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு சில கைகள் வருது. அல்லேலூயா. உங்க நம்பிக்கை எங்க? நீங்களா நம்பிக்கையா நிற்க முடியுமா? வருஷ கடைசியில நின்னுட்டு, ஆண்டவரே எனக்கு அது வரவில்லையே, எப்படிங்க கொடுப்பாரு? 365 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 200 நாள் கூட நம்மளால வேதம் படிக்க முடியல. ஆனால் இந்த 365 நாள்ல எத்தனை முறை இந்த செல்ல தூக்கி இருப்போம் கையில? 365 நாளும் நான் செல்லே தூக்காத நாள் நிறைய உண்டு. ஒரு 50 நாள் கூட நான் மொபைல் தூக்கல அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்கு பார்ப்போம். 365 நாள் ஒரு 50 நாள் நான் மொபைல் யூஸ் பண்ணல. சின்ன பிள்ளைங்க மேக்சிமம் இருக்கிறதா எனக்கு இருக்குது. மற்றவங்க சொல்லுங்களேன், ஒரு 360 நாள்ல நான் ஒரு 50 நாளாவது மொபைல் எடுத்திருக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீங்க எடுக்கலையா? நாங்க ஊழியத்தின் பாதையில ஐயா எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 50 நாள் கூட நான் தொடாம ஓரம் வச்சுட்டேங்க அப்படி சொல்லுவங்க. கை தூக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 364 நாளும் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அதுல இருக்குது. ஆனால் நம்மளை நித்தமும் நடத்துற ஆண்டவராகிய தெய்வத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி நம்பிக்கை இருந்தா கால வேலை எழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? காலைல எழுந்த உடனே எல்லாரும் என்ன செய்றீங்க? ஆமா, எங்க போறீங்க? ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் பண்றீங்களா? நேரா கிச்சனுக்கு போய் அந்த 2 பிள்ளையோ 1 பிள்ளையோ அதை வளர்ப்பதற்கு காலையில படுற பாடு நானும் படுறேன். காலையில எந்திரிச்ச 2 பிள்ளைகளை உருவாக்குறதுக்குள்ள கரெக்டா 10 நிமிஷம் இருக்கும். அதுல பேண்ட சட்டையை மாட்டி ஓடுன்னு வரட்டுவான். ஆனா எழுந்த உடனே தேவ சமூகத்துக்கு போகிறவன் தான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்பிக்கையா இருப்பான். அல்லேலூயா. ஆனா இன்றைய காலம் அப்படி அல்ல. நம்ம மத்தவங்க இடத்துல யாராவது பார்த்தா கிறிஸ்டியனா, கிறிஸ்டியன், பரம்பரையான ஒரு கிறிஸ்டியன். ஆனால் 365 நாள் நம்ம நினைச்ச மாட்டோம் வேதம் வாசிப்பதில். ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு நம்பிக்கை வேணும். எந்த நம்பிக்கை வேணும்? வேத வசனங்களை வாசிக்கும் போது தேவன் நம்மளை நித்தமா நினைச்சுவாரு, நடத்துவார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மள நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போலதான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. பாருங்க, இங்க தானியேலுக்கு எதிராக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னா, அவருடைய ஆண்டவரை தேடுற அந்த நம்பிக்கையை உடைக்கணும், ஆண்டவரை விடை செய்ய வேண்டும். இன்னைக்கு பல சூழ்நிலைகள் பிசாசு நமக்கு அப்படிதான் கண்ணிகளை வைக்கிறான். கர்த்தரை விடும்படி இன்னைக்கு அநேக சீரியல்களை உருவாக்கிட்டான். நான் ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்காக போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த அம்மாவோட பேசிட்டே இருக்கேன். அந்த அம்மா அப்படியே பேசிட்டு ரிமோட் எடுத்து அப்படியே அதை டிவி வச்சுட்டாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னம்மா என்ன செய்யறாப்புல? அப்படியே வச்சு கொஞ்சம் சவுண்ட் ஏத்துனாங்க. பேசிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஏத்திட்டு சொன்னாங்க, பிரதர் முக்கியமான ஒரு கட்டம், ஒரு 10 நிமிஷம் என் பையன் பேசிட்டு இருங்களேன். இன்னைக்கு சூழ்நிலை என்பது நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எங்க போயிட்டு? உலகத்தின் அடிமைத்தனத்துல போயிட்டு. ஆனால் விடுதலை என்பதை மாத்திரம் பரலோக தேவனை நோக்குறோம். எப்படி? ஆனால் நாம் நடக்க வேண்டிய நடைகளை, நம்முடைய செயல்பாடுகளை தேவன் பக்கம் வைக்காமல் நம்ம வாழ்க்கையில என்ன வராது? விடுதலை வராது. ஆனா தானியேலை இங்க சிங்க கவியில சிக்கும்படி பல திட்டங்களை போட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்தான்? 6:20 வாசிங்க. 6 பாருங்க, இந்த ராஜா அந்த தானியேலை சிங்க கவியில போட்டாங்க. அதெல்லாம் தெரிந்த பிறகும் தானியேல் என்ன செய்தான்? அந்த பலகனியை திறந்து செபித்தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. என்னதான் பாடு இருந்தாலும், என்னதான் உபத்திரம் இருந்தாலும், காலை ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் விட்டா நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. இதெல்லாம் நம்ம விடக்கூடாதுங்க. நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் எங்க வழுகுறாங்க, எங்க நம்பிக்கை விடுறாங்கன்னா, வேதமும் ஜெபமும் மறந்த ஒரு வாழ்க்கை. அதனால யாருக்கும் விடுதலை வராது. அதனால பாடு, உபத்திரவம், அதனால குடும்பத்தை கூட சரியாய் நடத்த தெரியாத சூழ்நிலை. நீதிமொழிகளை வாசித்து பார்த்தால் அங்க அதிகமா என்ன கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு? ஞானத்தை குறித்து கொடுத்திருக்கு. நம்ம பிள்ளைகிட்ட கேளுங்க, நீதிமொழிகள் எத்தனை அதிகாரம் இருக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்களா? சங்கீதத்துல எத்தனை இருக்கு சொல்லிடுவாங்களா? ஆனா ஆண்டவருடைய கிருபையினால என் பிள்ளைய நான் அவன் ஒரு விவரம் தெரிஞ்ச இந்த நாள்ல இருந்து அவனை முழங்கால் பிடிட்டி ஜெபிக்க வச்சிருக்கேன். அவனை வேதம் படிக்க வச்ச. சங்கீதம் 150 முடிச்சுட்டான். நீதிமொழிகள் வந்தா 31 முடிச்சுட்டான். இன்னைக்கு அவனை நான் ஏன் அதுல கொண்டு வரேன்? என் பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக சொல்லல, நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்பிக்கை கிடையாது. இயேசு நம்மளை காப்பாற்றுவார் இந்த நம்பிக்கை கிடையாது. நம்முடைய தேவன் நம்மளை காப்பாற்றுவார் இந்த நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அதை சொல்றேன்னா,
உங்களுக்கும் எனக்கும் தேவன் மேல முதலாவது என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். இந்த தானியேலை அந்த சிங்க கவில போட்ட ராஜா என்ன சொல்றான்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனே, உன்னை அது சேதப்படுத்தலையா? வாசிங்க 22ஆம் வசனத்தை. பாருங்க, தானியேல் சொல்றாரு, தேவன் சிங்கங்களின் வாய் என்ன செய்தாரு? கட்டி போட்டார். அது என்னவென்றால், தேவனுக்கு முன்பாய் நம்மளை, நான் குற்றமற்றவனா இருந்தேன். ஒரு கரங்களை தட்டி தேவனை சோதனம் பண்ணுங்களேன். ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நம்மளை கொண்டு போய் அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல இப்படி ஒரு தீர்ப்பை வச்சு கொண்டு போட்டா அந்த சிங்கம் நம்மளை கடிச்சிருக்குமா கடிக்காதா? சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல கை குடி சொல்லுங்களேன். இப்படி ஒரு சிங்கத்துக்குள்ள விழுந்தா முதல்ல ஒன்ன கடிக்குமா இல்ல அது என்ன கடிக்குமா? உண்மையிலே சொல்றேன், நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆனா தானியேல் அவ்வளவு ஒரு கரெக்டா இருந்தான். சிங்கம் அவ்வளவு இறை இல்லாம இருக்கும், அது போட்டு அடுத்து செகண்ட் கடிச்சிடும். ஆனா அங்க உள்ள ஒரு சிங்கம் தானியேலை என்ன செய்யலையா? சேதப்படுத்தல. ஏனென்றால் தான் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையப்படி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவதாக விசுவாசத்தினாலே விடுதலை. முதலாவது நான் என்ன சொன்னேன்? நீங்க நம்பிக்கையா இருந்தவங்களுக்கு விடுதலை. அடுத்ததாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுது. இங்க யார் என்றால் இந்த கானானிய ஸ்திரீ. இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த இடத்துல இந்த கானானிய கூட்டமும் கொஞ்சம் இருந்ததா. ஆண்டவர் அந்த கானானியர்களை ஃபுல்லா என்ன செய்யல? அனுப்பல. சில கானானியர்கள் அங்க இருந்தாங்க. அந்த கானானிய பெண்ணாகிய ஒரு பெண்ணுடைய மகள் தான் வியாதியோடு இருந்தார். மத்தேயு அதே 15:22 வாசிங்க. மத்தேயு 15:22. பாருங்க, இங்க கொடிய வியாதனையில அந்த கானானிய ஸ்திரீ கானானிய வழக்கங்கள் எல்லாம் விட்டு இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுகம் கொடுக்கிறார் என்று அறிந்து அவரிடத்தில் வருகிறார். இந்த கானானுடைய வழக்கங்கள் எல்லாம் மிகவும் மோசமான வழக்கங்கள். இந்த கானானுடைய வழக்கங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அருவருப்பான காரியங்கள். அதனால அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறாள். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அநேகரை அவரே சுகப்படுத்துவார். மரித்து போன ஒரு வாலிபனை தூக்கிட்டு போது அந்த வாலிபனை மனதுருகி அவரை சுகப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை திடீரென்று பாய்ந்தது. ஆனா இந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார். வாசிங்க 23ஆம் வசனத்தை. பாருங்க, அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. வாசிங்க. பாருங்க, சிஸ்டர் சொல்றாங்க, இவர் நம்ம பின்தொடர்ந்துட்டே வராரு, ஆண்டவரை அனுப்புங்க. ஆனால் 3.5 ஆண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தாரா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருந்தார். ஆனா இந்த மகள் மாத்திரம் வருகிறாள், வந்து கேட்கிறாள், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு வித்தியாசமான பாதை பாத்தீங்களா? காரணம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏமா கானானிய ஸ்திரீயே, உனக்காக நான் வரல, நான் இஸ்ரவேலுக்காக தானே வந்திருக்கிறேன், பின்ன ஏன் நீ என்ன தேடி வருகிறாய்? நீ கானானிய பெண் அல்லவா, நீ கானானிய தேவத்தை ஆராதிப்பவர் அல்லவா, ஏங்க வந்த? அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்து வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த கானானிய ஸ்திரீ அந்த இடத்துல ஒரு முழு விசுவாசத்தை உருவாக்குகிறார். பாவ பழக்க வழக்கத்தை நீ விட வேண்டும், பாவ அக்கிரமத்தை விடணும், உன் சந்ததி இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழுகிறது, ஒரு பாவ சந்ததியா இருக்கிறது, மகளே நீ அதை விட்டு விடுவாயா என்கிற ஒரு விசுவாசத்தை தூண்டு விடுகிறார். அடுத்த வாசிங்க. பாருங்க, ஆகிலும் சொல்றாரு, அந்த பெண் சொல்ற, ஆகிலும் உண்மைதான், ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, அந்த நாய்க்கு ஒரு இற கிடைக்குமே, அப்படி ஒரு இறக்கத்தை நீ தருவீரானால் நான் உம்மை பின்பற்ற ஆயத்தம் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இதுல ரெண்டு காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று கானானிய ஸ்திரீக்கு விசுவாசம், இன்னும் அவரோடு இருந்த சீஷர்களுக்கு விசுவாசத்தை கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நீங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு வருவீர்களானால் உங்க வாழ்க்கையில கட்டாயம் உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க, லூக்கா 5:18 வாசிங்க. லூக்கா 5:18. பாருங்க, இங்க திமிர்வாதக்காரனா ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆனா அந்த திமிர்வாதக்காரனால சுகம் பெற முடியாம பல ஆண்டுகள் கிடக்கிறான். ஆனா அங்க ஒரு விசுவாச கூட்டம் இருந்தது. அந்த விசுவாச கூட்டம் என்ன செஞ்சுச்சா, திமிர்வாதக்காரனை ஆண்டவர் இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்களாம். வாசிங்க 20ஆம் வசனத்தை. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாருங்க, இந்த 4 பேருடைய விசுவாசம் அந்த திமிர்வாதக்காரன் வியாதியாய் கிடக்கிறானே, அவன் வாழ்க்கையில விடுதலை இல்லையே, அவன் குடும்பம் இப்படி கிடக்கிறனே என்று உணர்ந்து அவனை தூக்கி அங்கிருந்த மேலறை என்ன செய்தானா, பிரித்து உள்ளே இறக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல அவன் சுகம் பெற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குங்க? பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வியாதியா இருக்கான்னு வைங்களேன், எனக்கு அவனை இந்த ஆலயத்துக்கு வா, இங்க வந்து ஜெபம் பண்ணு அப்படி எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? உங்க நண்பர்களுக்கு நான் ஊழித்து போன ஒரு இடத்துல ஒரு அருமையான சகோதரி, ஆண்டவரை பத்தி எங்க போனாலும் நான் வசனத்தை சொல்லுவேன். ஆண்டவர் பேசும்போது அந்த சகோதரி பேசும்போது, நீ என்ன படிச்சிருக்கிற? +2 முடிச்சுட்டேன். இப்ப எங்க போற? காலேஜ் போறேன். சரி, இந்த 12 வருஷத்துல வாங்க கூட எவ்வளவு மாணவர் படிச்சிருப்பாங்க, சரி ஒரு மகளுக்காவது நீ இயேசுவை பத்தி சொன்னியா அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா மக சொன்னா, நான் சொல்லலையே அங்கிள், அவங்க கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னாங்க. அடுத்த மாசம் போகும்போது அவருடைய +2 ஃப்ரெண்ட் வந்து என்ன செய்யறா, அங்க வீட்டுல நிக்கிறா. நான் அப்ப உடனே, அம்மா உனக்கு இயேசுவின் அன்பு தெரியுமா? தெரியும். உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். நான் பைபிள் தந்தா நீ படிப்பியா? ஆமா அங்கிள் படிப்பா அங்கிள். அந்த மக பக்கத்துல நிக்கிறா. நான் உடனே பைபிள் அவளுக்கு கொடுக்கிறேன். இந்த மகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? தான் கூட படித்த ஃப்ரெண்டு அதுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல முடியல. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில நாம விசுவாசிப்பது இல்லை, மற்றவர்களை இந்த விசுவாசத்துக்குள் வளர்ப்பதும் இல்லை. இந்த இயேசுவிடத்துல நீங்க வாருங்கள், உங்களுக்கு விடுதலை என்று சொன்னால் அவளுக்கு கட்டாயம் உண்டு, விடுதலை உண்டு. நிறைய சொல்றாங்க, எங்களுக்கே விசுவாசம் இல்ல, நாங்க எப்படி பக்கத்துல உங்களுக்கு போய் சொல்ல முடியும்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். பக்கத்துல கை கொடுத்து, உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள் போகும் முன்பாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் நம்பிக்கையிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே எப்படி வாழ்றீங்க? இந்த உலகத்துல அநேக எல்லாரும் தேவர்களை தேடுறாங்க. நீங்க நினைக்கலாம் நம்ம மட்டும் தான் பக்தியா இருக்கிறோம், கிடையாது. உலகத்துல இருக்க மற்றவங்க எல்லாம் எத்தனையோ நாட்கள் விரதம் எடுத்து எங்க கால்களை கஷ்டப்படுத்தி உடம்ப கஷ்டப்படுத்தி போய்கொண்டே இருக்கிறாங்க தேவத்து பின்பாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இருக்கு. எப்படி அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இருப்பாங்க? கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா சன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனு ஒன்போலதான் என்ன செய்யறாரு, மலையை வரிசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதே லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 7:9. வாசிங்க. திரும்ப ஒரு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா அந்த வசனத்தை? இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, வாசிங்க. பாருங்க, இந்த வசனத்துல பாருங்க, அந்த 100க்கு அதிபதி அந்த இஸ்ரவேல் நாட்களிலே அவருடைய தேவத்தை நம்பி அவன் நம்பினபடினால், இயேசுவானவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவன் நம்பிக்கை எப்படி இருந்ததுனால், அவர் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்தனால சொல்றான், என் வேலைக்கார சுகமாகணும், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நம்ம ஐயா நம்ம சர்ச்சில் உள்ளவங்களை விசுவாச வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டா எத்தனை பேர் இடம் பிடிப்பீங்க? அதாவது கரெக்டா 9 மணினா 8:50 ஆலயத்துக்கு வந்திருக்கணும், உபவாச ஜபத்துல கரெக்டா வந்திருக்கணும், இரவு ஜபத்துல வந்திருக்கணும், எல்லா பிரேயர்லயும் கலந்துருக்கணும். அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தா, நிறைய நினைக்கீங்க எங்க ஐயாட்டே எங்களை மாட்டி விடுறீங்களா? அப்படி லிஸ்ட் எடுத்தா எத்தனை பேர் இடம் பிடிப்பீங்க? நான் இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? விசுவாச பட்டியல
ஐயா நான் 10 பேரு சரியான விசுவாசியா? ஒருவேளை நீங்க இருக்கலாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிமிடமே. அடுத்த வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனம். பாருங்க, அனுப்பப்பட்டவர் வீட்டுக்கு வந்து வியாதியா கிடக்கிற மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? சுகமாகிட்டு. ஆண்டவர் ஏதாவது என்ன பூசினாரா, தொட்டாரா? ஒண்ணுமே கிடையாது. அந்த விசுவாசத்தை கண்ட அந்த நேரமே ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நான் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல நம்பிக்கை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அடுத்து வாசிக்கலாம். 3ஆவதாக ஆராதிக்கும் போது விடுதலை. முதல் என்ன சொன்னேன்? நம்பிக்கையில விடுதலை. 2வது என்ன சொன்னேன்? விசுவாசத்துல விடுதலை. 3வது ஆராதிக்கும் போது விடுதலை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 16:25. அப்போஸ்தலர். பாருங்க, பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அங்கே அவனை சிறைச்சாலையில் என்ன செய்றாங்க? அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பவுலோடு சீலாவும் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம். ஊழியத்தின் பாதையில பிசாசு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சிறைச்சாலைகளை நமக்கு உண்டாக்குவான், இப்படிப்பட்ட சில போராட்டங்களை உண்டாக்குவான். அது சில பண நெருக்கமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எதுவா ஒண்ணு இருக்கலாம். ஆனா அவர்கள் என்ன செய்தார்களாம்? 26ஆம் வசனத்தை வாசிங்க, 25 திரும்ப வாசிங்க. நடுராத்திரியிலே பாருங்க, அதுக்கு முன்னால அந்த 23, 24 வாசிங்க. அடுத்த வசனம். பாருங்க, அவருடைய கால்களை தொழுமரத்துல மாட்டப்பட்ட நிலையில, அநேக அடி அடிக்கப்பட்ட நிலையில, உடம்பெல்லாம் பிஞ்ச நிலையில, ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் போது, அப்படி ஒரு நெருக்கம், வாழ்வா சாவா என்று இருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்களா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாடு வந்தவன்னு என்ன சொல்றோம்? பைபிளையே நான் தொட மாட்டேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடு வந்தவன்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்கல. ஒண்ணுதான் இருக்கும், ஒரு 1000 ரூபாய் பணமா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு இடமா இருக்கும். ஆனா இங்க மரணம், அடி, உத, துன்பம், சிறைச்சாலை, என்ன நடக்குன்னு தெரியாது. விடுந்தா உயிரோடு இருப்பானா தெரியாது. ஆனா அடுத்த வசனத்தை வாசிங்க, 26. பாருங்க, அதிகாலையில என்ன செஞ்சுட்டு சிறைச்சாலைகளை கதவெல்லாம் என்ன செஞ்சுட்டு கலந்து, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு. ஒரு கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோமா? ஏனென்றா இதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? பாடுகள் உபத்திரம் வரும் பொழுது அவரை நோக்கி நம்ம ஆராதிப்போமானால் அவருக்கு சிறைச்சாலை எம்மாத்திரம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். நீ ஆண்டவரை பாடுகள் மத்தியில நீ நல்ல ஜெபம் பண்ணி ஆராதிச்சேனா உன்னுடைய பாடு என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். அல்லேலூயா. இந்த 31ஆம் தேதி 2025 ஆண்டோடு கூட உங்க வாழ்க்கையில இருக்கிற பாடுகள் எல்லாம் மாற போகிறது. காரணம் என்னன்னா, நீங்க ஜெபிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். ஒருவேளை யோசித்து பாருங்க, இந்த ஆண்டு முழுவதும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வராததுனால அநேக நன்மைகளை இழந்திருக்கலாம், சத்துரு அதை இழக்க செய்திருக்கலாம். ஆனா ஆண்டோட நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம்? புதிய ஆண்டுல அதிகமா தேவனை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அது வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:20. பாருங்க, எக்காலத்து ஊதுகையிலே ஜனங்க என்ன பண்ணாங்களா? ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை என்ன? நீங்க அந்த எரிகோவை 7 நாள் ஒரு நேரம் சுத்தி வாங்க. ஆனா 7வது நாள் வரும்போது 7 முறை என்ன செய்யணும்? சுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஆராதிக்கணும். துதிக்கும் போது அந்த எரிகோடைய மதில் என்ன செஞ்சுட்டா? விழுந்து விட்டதா. ஒரு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஏதோ துக்கத்தோடு இருக்கீங்க. இந்த வருஷத்தை கடந்து போறோம்.
1000 மதில்கள் உங்க முன்னால இருக்கலாம், 1000 போராட்டங்கள் உங்க முன்னால இருக்கலாம், அது யாரா இருக்கலாம், எவரா இருக்கலாம். ஆனா இங்க என்ன நடந்ததா? அங்கே அவரை ஆர்ப்பரித்து துதித்தார்களாம். ஆர்ப்பரித்து துதிக்கும் போது அங்க என்ன நடந்துச்சு? எரிகோ வேண்டிய மதில் எல்லாம் விழுந்து போனது. பெரிய ஒரு மதிலுங்க, ஒரு சாதாரண மதில் இல்ல. அந்த மதிலுக்கு மேல கார் போனதை சொல்றாங்க, அந்த மதிலுக்கு மேல வீடுகள் இருந்ததா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதில் சுவர் என்ன செஞ்சுச்சு? கீழே விழுந்தது. காரணம் என்ன? ஏதாவது தள்ளுனாங்களா, இடிச்சாங்களா? ஒண்ணும் செய்யல. கைகளை தட்டி ஆராதிச்சார்கள். இந்த ஆராதனையில விழுந்து போனது. ஐயா கையை தட்டி ஆராதிங்கன்னா ஊழியக்காரங்க சொன்னா கை வராது. ஆனா டாக்டர்கிட்ட போய் ஐயா உனக்கு இந்த பக்கம் ஒரு வலி இருக்கு, நீ கையை ஒரு 50 நேரம் டெய்லி தட்டு என்ன பண்ணுவாங்க? தட்டுன்னு தட்டுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, டாக்டர் சொல்லுவாரு, இந்த சுகருக்கு நீ இத்தனை முறை நட, அந்த பிரஷருக்கு இத்தனை முறை ஓடு. காலையில எந்திரிச்சு துப்பு துப்பு துப்புன்னு ஓடுவான். இந்த காலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு ஒரு டாக்டராலும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட டாக்டர் எழுப்பிட்டாங்கன்னா நமக்கு வியாதியெல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறி போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அந்த யோசுவா ஆண்டவருக்கு முன்னால நிற்க காரணம் என்னன்னா, ஐயா சொன்னது போல அந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அவருக்கு வாசிங்களே. இந்த 1:7 இஸ்ரவேல் ஜனங்கள் வாசிங்க. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே யோசுவா யுத்தத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வசனம் என்னன்னா, நியாய பிரமாணத்தின்படி நெருசி நட, வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நீ அதிலேயே போ. நீங்கள் வேத வசனத்தின்படி எப்பொழுது நடந்து அவர் மேல் நம்பிக்கையோடு அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில் என்ன வரும்? விடுதலை வரும். எரிகோவுடைய மதில் விழுவதற்கு ஒண்ணுமே செய்யல. அந்த 110 வேலைக்காரன் சுகமாக ஒண்ணுமே செய்யல. அந்த திமிர்வாதனக்காரன் சுகமாக ஒண்ணுமே நடக்கல. விசுவாசம். அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகளுக்கு விசுவாசம். தானியேல் தப்பிப்பதற்கு நம்பிக்கை. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தப்பிப்பதற்கு நம்பிக்கை. இதெல்லாம் இருந்துதா ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். அதை வாசிக்கலாம். தானியேல் 3:28 நேராக நாம் திருப்பி கொள்வோம். அந்த வசனத்துக்கு கீழே 28 விட்டுட்டு 29 வாசிங்க. பாருங்க, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவருமே இல்லை. யார் சொல்றா? அந்த பாபிலோன் ராஜா அந்த 3 வாலிபருடைய அந்த நம்பிக்கையிலே வெற்றி பெற்றவனே சொல்றாரு, நம்ம தேவனை தவிர, இந்த தேவனை தவிர ஒருத்தரை நீங்க நினைச்ச கூடாது, ஆராதிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில உள்ள சாட்சியை பார்த்து, நம்ம வாழ்க்கையில உள்ள நடக்கையை பார்த்து யாராவது ஒருவர் மனம் திரும்புவாங்கன்னா அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. அதுதான் உண்மையான நம்பிக்கை, அதுதான் உண்மையான விசுவாசம். யாராவது கிறிஸ்தவர்களாகி நம்மளை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? பக்கத்துல போய் சொல்லுங்களேன். பக்கத்துல ஸ்தோத்திரம்மான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம இதெல்லாம் செய்யணும். தேவன் மேல நம்பிக்கை இருந்தா காலையில எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்த்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம்ப்பா. அம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம். சர்ச்சைக்கு வரும்போது பிள்ளைகளை பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களா இருக்கணும். ஒரு பிரஜாதியான ராஜா சொல்றான், இந்த தேவனை தவிர தேவத்தை நீங்கள் ஆராதிக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லவர் இல்லையா? உங்களுக்கு புரியுதா? தேவனை நீங்க புதிய வருஷத்துல போறீங்க, தேவன் மேல முதலாவது புதிய வருஷத்துல போற நீங்க என்ன பண்ண போறீங்க? தேவன் மேல சொல்லுங்க, என்ன இருக்க போறீங்க? நம்பிக்கையா இருக்க போறீங்க. 2வது விசுவாசமா இருக்க போறீங்க. 3வது அவரை ஆராதிக்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2026 முழுவதும் 365 நாள் வேதம் படிச்சிருவீங்களா? 365 நாளும் ஜெபம் பண்ணிருவீங்களா? அப்ப நீங்க கோடி மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல இந்த 3 வார்த்தைகள் உங்களோடு பேசினது, உங்களோடு பேசினது, உங்களோடு பேசினது. தானியேலை சிங்கம் சேதப்படுத்தவில்லை. அனனியா, மிஷாவேல், அசரியாவை சிங்கம் சேதப்படுத்தவில்லை. அந்த அக்னி சூளை சேதப்படுத்தவில்லை. விசுவாசத்தினாலே கானானிய ஸ்திரீயாகிய
அந்த மகள் விடுதலை பெற்றாள். விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே அற்புதங்கள் நடந்தது. ஆராதித்த போது பவுலுடைய சிறைச்சாலைகள் மாறினது. எல்லாரும் உள்ள ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் ஆண்டவரோடு பேச போறோம். எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த 2025 வருடம் முழுவதிலும் ஒருவேளை நான் உங்க மேல நம்பிக்கையா இல்லைன்னா, ஒருவேளை இந்த உலகத்து மேல இருந்தா, ஒருவேளை அப்பா நான் அந்த உலகத்தை தேடி இருந்தா, ஆண்டவரே இந்த உலகத்தை நான் விசுவாசித்து இருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல வரப்போற இந்த வருஷத்துல என் நம்பிக்கை உங்க மேல இருக்க போதுப்பா, என் விசுவாசம் உங்க மேல இருக்க போது. ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்க போறேன். என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், ஆண்டவரே நீர் மாற்றுவீர் என்று நம்பி நான் விசுவாசத்தோடு இந்த 31ஆம் தேதி ஒப்பு கொடுக்கிறவங்க உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்துல வைத்து ஜெபம் பண்ணுவீங்களா? வலது கரத்தை எடுத்து இருதயத்துல வைத்து, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் அப்பா நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டேன்ப்பா. ஆண்டவரே, சின்ன ஒரு காரியத்துக்காக உலகத்தை நேசிச்சுட்டேன். ஆண்டவரே, சின்ன ஒரு காரியத்துக்காக உலகத்தை சிநேகிச்சுட்டேன். உங்க மேல நான் விசுவாசம் இல்லாம இருந்துட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவரே சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, காலை தோற தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, காலை தோற தேற்றிடுமே. சிலுவை நில எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நில எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்து எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? கிருபை நீரே இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு ஏந்தி, இன்னல் தோன்ற நேரத்திலோ எல்லாரும் சொல்லி கேட்போமா? என்னை நோக்கி கூப்பிடு ஏந்தி, இன்னல் தோன்ற நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடனை கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரே இயேசுவே, தாமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பிரியமானவர்களே, நீங்க யாரெல்லாம் இந்த நேரத்துல இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உங்களை நோக்கி நான் கூப்பிடுறப்பா, இந்த புதிய வருஷத்துல போகும்போது ஆண்டவரே என் ஆவி ஆத்மா எல்லாத்தையும் உமக்கு தர்ற ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, என் விசுவாசம் நீர் ஆண்டவரே, என் ஆராதனைக்குரியவர் நீர் ஆண்டவரே. அப்படியாய் புதிய ஆண்டுல நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தை எடுக்கிற உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் இந்த மகிமை இப்பொழுது இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க இப்பொழுது ஒப்பு கொடுக்கும் போது, எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் நீங்க இப்பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் 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 இறங்கி வருகிறார். Name of Lord, wonderful of glory, Riba Shatere, Ora Shatereba. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இந்த புதிய வருஷத்துக்குள்ள போறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இழந்து போன நன்மைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன மேன்மைகள், இழந்து போன சமாதானத்தை ஆண்டவரே இந்த ஆண்டு கடந்து போகும்போது ஆண்டவரே இப்பொழுதிலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க,
வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபையின் ஒவ்வொரு ஆண்டவரே உதவி குருவானவர்களை ஆசீர்வதிங்க. திருச்சபை கமிட்டி ஐக்கியத்தினர் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வீரர்களுடைய பட்டணம் உமக்கு சொந்தமாகட்டும். அநேகர் உம்மை நம்பட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும். அநேக அற்புதங்கள் கடந்து போவதாக, கடந்து போவதாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாய்ப்பு கொடுத்த அருமையான போதரையாவுக்கு மீண்டும் ஒரு விசை நன்றி செலுத்தி உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துறோம். யாவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக. எங்களுக்காக, குழுவுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.